ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடியோட வெப்சைட்ல நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இது எல்லாமே புக் பண்ணுவோம். ஸோ இந்த புக்கிங் பேஜஸ்ல ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மே மாசம் நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நேத்து போட்ட வீடியோலயே வந்து நடைபாதை தரிசனம் அலிப்பிரி வழியா நடைபாதை தரிசனம் போறவங்களுக்கு காலி கோபுரத்துல டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. இன்னையில இருந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க அப்படின்ற வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம். அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நண்பர்கள் இன்னைக்கு காலையில பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தரிசன டிக்கெட் வாங்கிட்டு அலிப்பிரி வழியா நடந்து போயிருக்காங்க. ரொம்பவே ஃப்ரீயா இருந்தது நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் தொடர்ச்சியான விடுமுறை அப்படின்றனால கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் தான் இருந்தது. நிறைய பேர் அலிப்பிரியில அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டிலையும் வந்து ரொம்ப நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஸோ அதை ஒரு திங்க் பண்ணி தான் டிடிடி இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது கண்டிப்பா பயனுள்ள ஒரு அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடைபாதையில நம்ம போயிட்டு காளிகோபுரம் ரீச் பண்ணும்போது நமக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய பேத்துக்கிட்ட இருந்திருக்கும். இப்ப பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றனால அங்க நமக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு நடந்து போயிட்டு நீங்க கண்டிப்பா காளிகோபுரத்துக்கிட்ட உங்களோட டிக்கெட் காப்பியை நீங்க ஸ்கேன் பண்ணிருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா தான் நீங்க மூலவர் தரிசனமும் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ லட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல போக கூடாது. ஏன்னா நடைபாதையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா தான் அந்த டிக்கெட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப நடந்து போறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ஷனை அவங்க சொல்லியிருக்காங்க. நேத்து பிரஸ் ரிலீஸ் ஆகுமே அதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அலிப்பிரி நடைபாதையிலே நடந்து போகக்கூடிய நடைபாதை பக்தர்களுக்கு மட்டும் திவ்ய தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலவச தரிசன டோக்கன் வாங்கக்கூடியவங்க பஸ்லயும் போகலாம், நடந்து போகலாம். அது உங்களோட விஷயம். இவங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல டோக்கன் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க விஷ்ணு நிவாசம் இங்க ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக்கிங்குமே இருக்கும். நம்ம ஆன்லைன்லயும் ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இங்க உங்களுக்கு கவுண்டர் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இன்னைக்கு காலையில நம்ம குரூப்ல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரீயா இருந்துச்சுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல டோக்கன் கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு நிவாசம். ஏன்னா இந்த சேஞ்சஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே எடுத்தோடனேக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா அங்கதான் கண்டினியூவா இந்நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால விஷ்ணு நிவாசம் வந்து நீங்க போயிருங்க. என்ன டைம் போறீங்களோ போயிட்டு ரீச் ஆயிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா காலையில ஒரு 5 இல்லைன்னா ஒரு 4:30-5 மணிக்கு கவுண்டர் வந்து ஓபன் பண்றாங்க. அதுல இருந்து டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல எப்பயும் போல டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ ஆகுது. இதை விட்டு 3வது பிளேஸ் வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இங்கேயுமே டிக்கெட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த 3 பிளேஸ் அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸோட கூகுள் மேப்போட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டில் எப்பயும் போல 1240வது படியில எப்பவும் போல டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான அறிவிப்பா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வெப்சைட்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, நேத்து வந்து சர்வர் அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஆப்ல எப்படி நமக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் இருக்கோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ புதுசா வந்திருக்க சேஞ்சஸா இருக்கு. இதுல என்னென்ன மாற்றங்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த பிலிகிரிம் சர்வீசஸ்ல நமக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், அக்கமடேஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கான இது, அங்க பிரதர்ஷனம் இதெல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இன்னும் மோர் சர்வீசஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ல நமக்கு என்னென்ன மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஷோ ஆகுமோ சேம் அதே மாதிரி இருக்கு. ஸோ ஆப் யூஸ் பண்ற அந்த ஃபீல் வந்து இந்த வெப்சைட்லேயே கிடைக்கும். அதே மாதிரி இதுல வர்ச்சுவல் கியூ வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்ல வந்து லாகின் வந்து பண்ணிக்கணும். ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜெனரேட் பண்ணி நீங்க லாகின் வந்து பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த பேஜ் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதுல இப்போ நமக்கு வர்ச்சுவல் கியூ கிடையாது. நம்ம எப்படி வந்து ஆப்ல யூஸ் பண்ணுமோ ஆப்ல வர்ச்சுவல் கியூ கிடையாது. ஒரு சில டைம் அந்த புக்கிங் டைம் மட்டும் ரொம்ப கம்மியா காட்டும். பட் இதுல வந்து வர்ச்சுவல் கியூவா வரல, டைரக்டா பேஜே வந்துருச்சு. அதே மாதிரி நீங்க வேற எந்த டிக்கெட்னாலும் இதுல வந்து செக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இதுவே வர்ச்சுவல் சேவா இருக்கு இல்லையா? ஸோ அது கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்க லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, பஞ்சாங்கத்துக்கு பக்கத்துல ஸ்ரீவாரி டெம்பிள் வர்ச்சுவல் திருமலா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா இதுல நமக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி தான் பண்ணணும் இல்லையா?
ஸோ அதனால அந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிருது. பட் அந்த பேஜ்ல நமக்கு 300 தரிசனம், அங்க பிரதர்சனம் இதெல்லாம் டைரக்ட் ஓப்பன்ல நமக்கு டைரக்டா வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இதுல நான் வந்து உங்களுக்கு 300 தர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணேன் பாத்தீங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு முன்னாடி பார்த்த அதே டேஷ்போர்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பேஜஸ் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணுன்றதுக்காக மட்டும் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வருது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆப்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே டாப்ல கொடுத்துருக்காங்க. இதுல அங்க பிரதர்ஷனம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி டிஃபரெண்ட் டேபிள் அந்த மாதிரி நமக்கு என்ன தரிசனம் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது டைரக்டா அந்த பேஜ் வந்து லோட் ஆகுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அங்க பிரதர்ஷனம் கிளிக் பண்ணேன். அங்க பிரதர்ஷனம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இது வந்து ஆப் மாதிரியே உங்களுக்கு வந்து மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் நம்ம புக்கிங் டைம்ல போகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா என் வெப்சைட் என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான். இதுல ஸ்பெஷல் என்ட்ரி எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இங்க லாகின் வந்து பண்ணணும். நமக்கு லாக் அவுட் அப்படின்னு காட்டுது. ஏன்னா நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஆப்ல எப்படியோ அதே மாதிரி லாகின் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இருக்கு. நமக்கு நார்மல் முன்னாடி யூஸ் பண்ண வெப்சைட்டுமே இருக்கு. அது இல்லை அப்படின்றது இல்லை, அதுவுமே இருக்கு. அது வந்து நமக்கு யூசர் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணி இந்த வர்ச்சுவல் சேவா வந்து ஆர்ஜித சேவா இதெல்லாம் புக் பண்றதுக்கு நமக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வேணும் இல்லையா? அதுக்காக இந்த பேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெப்சைட்ல புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல இ புக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவாரி சேவா நம்ம புக் பண்ணோம் இல்லையா, வாலண்டியர் சேவா, அந்த வெப்சைட்டோட லிங்க்குமே இதுலயே வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. தனியா நம்ம போய் செக் பண்ண தேவையில்லை. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல தான் நம்ம போயிட்டு ஸ்ரீவாரி சேவான்னு சொல்லக்கூடிய வாலண்டியர் சேவா புக் பண்றவங்க எல்லாருமே இதுல தான் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்விபிசி சேனலோட லிங்க்குமே இதில் கொடுத்துருக்காங்க, புக்கிங் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ஃபுல்லாக வந்து வந்துடுது. ஸோ டிக்கெட் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசிப்ட் இதிலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக லாகின் பண்ணோம் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸ்பெஷல் என்ட்ரி அதே மாதிரி நீங்கள் அங்க பிரச்சனை புக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அக்கமடேஷன் எதுவும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது அக்கமடேஷன் ரிசிப்ட் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த வெப்சைட், ரொம்ப ஈஸி பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அதுல இந்த மோர் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபரெண்ட் டேபிளுக்கான அந்த டிக்கெட் புக்கிங்கோட லிங்க், அதே மாதிரி ஹுண்டி நம்ம வந்து சுவாமிவாரி உண்டியில வந்து ஆன்லைன்லேயே ஹுண்டியல் காணிக்கை வந்து செலுத்த முடியும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டெம்பிள் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது நமக்கு வந்து செக் பண்ணுறனா கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், கல்யாண வேதிகா, பஞ்சகவியா ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லா விஷயமே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு தரிசனம் ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்கு. க்ரௌடு வந்து காலையில் நமக்கு கவுண்டர்ஸில் டிக்கெட் வாங்குறதுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தரிசனத்துக்கு வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. நேற்றுலாம் டைரக்ட் தரிசனமே ஒரு சிலர் 4 மணி நேரத்தில் கூட முடிச்சிருக்காங்க. மேபி இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்குள்ள இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.